இந்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த முகவரியை கொண்ட முதலமைச்சருக்குத்தான் இப்படி தொடர் விழாக்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி நாங்களும் நிறைய இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டே வருகிறோம். இது எல்லாமே ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு பெருமையான விஷயமாகவே நான் கருதுறேன். ஸோ இந்த திரளான கூட்டத்திற்கு முன்னால் ஒரு அற்புதமான ஒரு திருநாளில் பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பினை இன்று எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற எங்களுடைய அபிமானத்திற்குரிய விழா நடத்துவதை தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சி நடத்துவதை விட அதிக ஆர்வத்தோடும் அதிக ஆனந்தத்தோடும் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் மாசில்லாத மாசு அவர்களுக்கு என்னுடைய பேரன்பான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இதற்கு முன்பு பேசி அமர்ந்த அற்புதமான அமைச்சர் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அவருடன் நிறைய பழகியிருக்கேன். அற்புதமான மனிதர், மிகச்சிறந்த படிப்பாளி. அவரை பார்க்கும்போதே அவருடைய இல்லத்திற்கு நான் 2-3 முறை சென்றிருக்கிறேன். அவரை பார்த்து வியந்தது அவருடைய நூலகத்தை பார்த்துதான். அவ்வளவு புத்தக பேழைகளை கொண்டு தன்னுடைய இல்லத்தை அலங்கரித்து வைத்திருக்கிற ஒரு அற்புதமான அறிவு நிதியை ஏராளமாக கொண்டிருப்பவர். இன்று நிதியமைச்சராக நமக்கு இன்னைக்கு அவருடைய கூட்டத்தொடரை பார்க்கும்போது உண்மையா சார் ரொம்ப வியந்து போனேன் சார். அதில் நீங்க ஒரு உரை நிகழ்த்தியிருப்பீங்க. நம்முடைய தமிழர்களுடைய புராதனத்தை எடுத்துக்கொண்டு அந்த மரபு வழிய அந்த பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. அந்த சப்ஜெக்ட் அதுக்குள்ள கொண்டு பேசுனது ரொம்ப அற்புதமான சிலிப்பூட்டும் வகையில நம்முடைய தமிழ் பேர் மக்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து சல்யூட் வைக்கணும் அவருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தமிழ் பெருமிதத்தை அந்த மாமன்றத்தில் அவர் பேசினார். அவ்வளவு அற்புதமான தமிழ் அங்கே ஒலித்தது. ரொம்ப இனிமையா இருந்தது, கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஸோ ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய திரை உலகத்தை சார்ந்த எனக்கு மிகவும் பிடித்தமான அவருடைய படங்கள்ல நிறைய நான் பாடல்கள் எழுதியிருக்கேன். தமிழ்நாட்டில் மட்டும் அதாவது பேச்சை கேட்பவர்களை விட பேச்சாளர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லா பேச்சாளர்களும் எல்லா நேரத்திலையும் எப்போதுமே அவங்களால சிக்ஸர் அடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய அன்பு சகோதரர் கரு பழனியப்பன் நீங்க ஸ்டேடியத்தில் விட்டாலும் சிக்ஸர் அடிப்பாரு, டெல்லியில இறக்கிட்டாலும் சிக்ஸர் அடிப்பாரு. எங்கேயும் சிக்ஸர் அடிக்கிற ஒரே தோனி அந்த கரு பழனியப்பன் அவர்கள் தான். ஸோ அந்த அற்புதமான என்னுடைய அன்பு சொந்தம் கரு பழனியப்பன் அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தை சார்ந்த முக்கியஸ்தர்கள், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்கள் என எல்லோருக்குமே என்னுடைய அன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த விழா உண்மையிலேயே நான் மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்களுக்கு தான் திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய உழைப்பை நான் அவரோட பழகும் போது கவனிக்கிறேன். அவ்வளவு ஒரு தொடர்ந்து ஓய்வில்லாத ஒரு உழைப்புங்க. அது எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது சொன்னாரோ, உழைப்பு 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 அதுதான் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னாரு. அந்த விதத்துல முயற்சி 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 அதுதான் மாசு அப்படின்னு இப்ப சொல்லியிருப்பார். அந்த அளவிற்கு அவருடைய தொடர்ந்து ஓட்டம் அது அவர் மராத்தான் ஓட ஆரம்பிச்ச அந்த ராசியா என்னன்னு தெரியல. அதுல இருந்து அவரும் ஓடுறாரு, அவர் கூட இருக்கிறவங்களும் ஓடுவாங்க. யாருமே அவரோட ஸ்பீடுக்கு வேகத்துக்கு இணையா நம்மளால் நடக்க முடியாது. அவ்வளவு வேகத்தோட செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர், ஒரு ஆளுமை மிகுந்த அமைச்சர். அவரை சுற்றிலும் எப்போதுமே ஒரு அமைச்சரை சுற்றி நிறைய எந்த நேரம் பார்த்தாலும் அரசியல் கலந்த தலைவர்களோ அல்லது தொண்டர்களோ இருப்பாங்க. ஆனா நான் நிறைய சமயத்தில் அவருடைய அலுவலகத்தில் வீடுகளுக்கு பார்க்கும்போது அவரை சுற்றி அறிஞர்கள் கவிஞர்கள் நிரம்ப இருக்கிற ஒரு அறை அப்படின்னா அது அன்புக்குரிய அண்ணன் மாசு ஐயா அவர்களுடைய அலுவலகமாக தான் இருக்க முடியும். ஸோ அப்படி அந்த நடைபயிற்சி நாயகன் அவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பிரம்மாண்டமான இந்த முதல்வர் பெருநாளில், பிறந்த நாள் திருநாளில் ஏன் இந்த தலைவனுக்கு மட்டும் இப்படி தமிழகம் நிரம்ப விழாக்கள் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு புரியாதவர்களுக்கு இது ஒரு சந்தேக விருட்சமா இருக்கும். உண்மையிலேயே ஒரு மேடைக்காக சொல்ல, அரசியலுக்கு கலக்காம பார்த்தா கூட நண்பர்களே, வடக்கில் இருந்து ஒரு புயல் சதா சர்வ காலம் நமக்கு தமிழ்நாட்டில் 3 பக்கம் கடல், அதுல பல புயல்கள் நம்ம சந்திச்சிருக்கோம். பல புயல்கள் சில சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா வடக்கில் இருந்து நிலப்பரப்பில் இருந்து
கடல் பரப்பிலிருந்து புயல் வரும். ஆனா நிலப்பரப்பிலிருந்து ஒரு புயல் சதா சர்வ காலமாக இந்த தமிழ்நாட்டை குறிவைத்து தாக்கி சிதைக்க வேண்டும், இந்த ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அந்த புயல் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக வீசி 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 பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறை அந்த புயல் இந்த தமிழகத்தின் எல்லைக்கு வரும்போதெல்லாமே அந்த புயலை தடுத்து நிற்பாட்டுவது எது என்று தெரியுமா? சீன பெருஞ்சுவர் மாதிரி ஒரு பகுத்தறிவு பெருஞ்சுவர் மு.க. ஸ்டாலின் என்கிற பெயரோடு அமர்ந்திருக்கிற அந்த பெருஞ்சுவர் இருக்கிற ஒரே காரணம் தான் நண்பர்களே, அந்த புயலால் இந்த பக்கம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம வந்து வந்து அடித்து அடித்து திரும்பி போய்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும். அந்த புயல் மட்டும் இந்த பக்கம் நுழைஞ்சிருச்சு, மிகப்பெரிய ஒரு மத பிளவும் மதத்தால் பிரித்தாளுகிற சூழ்ச்சியையும் அந்த புயல் இங்கே சாதித்து காட்டிவிடும். ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் நேற்று சத்தியமா இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் 3 வேளை சாப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் இஸ்லாமிய வீட்டு பிரியாணியை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ருப்போம். யாரோ ஒரு இஸ்லாமிய நண்பன், ஒரு தோழன், ஒரு சொந்தக்காரன் நமக்கு வந்து நமக்கான உணவை அவர் கொண்டு வந்து நம்ம கொடுத்துருப்பாரு, அல்லது நாமளா விரும்பி சாப்பிட்டுருப்போம். இந்த ஒரு இணக்கம் இருக்கு இல்லையா, இந்த இணக்கத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக அந்த புயல் வீசிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை காலம் அந்த புயல் வீசினாலும் அதற்கு முன்னால் பெருந்தலைவராக இரும்பு தலைவராக இருந்து கலைஞர் காத்த அந்த சுவரை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அந்த இடத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரே காரணத்துக்காகவே இன்னும் நூற்றாண்டுகளை தாண்டியும் இந்த மகா தலைவனுக்கான பிறந்தநாளை நம்ம கொண்டாடிட்டே இருக்கணும். நான் தலைவர் கலைஞர்களோட ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கும் போது நிறைய வியக்கத்தக்க சம்பவங்களை நிறைய பேர் நீங்க சந்திச்சிருப்பீங்க. மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அவர்கள் அறியாததல்ல, அவங்களால இன்னும் அதிகமாகவே பேசியிருக்க முடியும், சந்திச்சிருக்க முடியும், பழகிருக்க முடியும். இருந்தாலும் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன ஞாபகம், கிட்டத்தட்ட 90 தொடுகிற அந்த காலகட்டத்தில் அவரை சந்திக்கிறேன். அப்போ சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது நிறைய அவர் பல விஷயங்களை பேசுவார். இருந்தபோது திரைப்பாட்டு சம்பந்தமாக ஏதாவது பேசுவார். அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல அது கவிதைக்கு வரும். இப்படி இலக்கியவாதிகளோட போனால் அந்த அந்த சப்ஜெக்டுக்கு அப்படியே அவருடைய பாணி மாறிடும். ஸோ அப்படி பேசிட்டு, ஏன்னா எதிரில் வந்து ஒருத்தன் நிற்கிறான்னாலே போதும் அவருடைய அந்த அந்த மூளையை ஸ்கேன் பண்ணுறோம். நம்ம போனோன்னே எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுது இல்லையா, இது இவனுக்குள்ளே இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி இவன் எதுக்கு வந்திருக்கான், இவன் யார், இவன் என்ன நம்ம பேச போகிறான், இவன் இதை தான் கேட்க வந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க. தமிழில் வந்து தலைப்பு வச்சா அதுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சாங்க தமிழ் திரைப்படங்களுக்கு. அப்போ எடுக்கப்பட்டது சிவாஜின்னு ஒரு படம். அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவருடைய நடிப்பில், சங்கர் சாருடைய இயக்கத்தில், ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய தயாரிப்பில் அந்த படம் எடுத்தாங்க. இப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு குழப்பம்னா, இது எப்படி மாறும், அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ வருமா வராதா அப்படின்னு அந்த படத்தில் இருக்கிறவங்களாம் பேசும்போது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கார். அப்போ சந்திக்கிறதுக்கு ஏவிஎம் சரவணன் அவர்கள் அங்கே போகிறார். அங்கே போய் உள்ள அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. அவர் உள்ளே போய் உட்கார்றாரு. அவர் எதுக்கு வந்திருக்காரு, ஏன் வந்திருக்காருங்கிறதெல்லாம் யாருக்கும் அவரும் சொல்லலை, உதவியாளர்களும் கேட்கல. அப்பாயின்மெண்ட் கேட்டார், கொடுத்துட்டார் தலைவர். எதிரில் உட்கார்றாரு சோஃபாவில். இந்த சமயத்தில் நான் இருக்கேன். அப்போ சரவணன் சார் பேசுறதுக்கு வாய் எத்தனிக்கிறார். அவர் கைகறிக்கு தானே இருப்பார், அப்படி எத்தனிக்கிறாரு. இப்போ கலைஞர் சொல்றாரு, சிவாஜி தமிழ் டைட்டில் தாங்க. அவ்வளோதான், நீ எதுவுமே சொல்ல வேணாம். அங்கே போய் நான் சார் இதுக்கு வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் உடம்பு நல்லா இருக்கான்னு சாப்பிட்டீங்களா, வந்த உடனே நீ இதுக்கு தான் வந்துக்கிறேன். சிவாஜி தமிழ் டைட்டிலா இல்லையா, அதான் தெரியணும். சிவாஜி தமிழ் டைட்டில் தான், டாக்ஸ் ஃப்ரீ உண்டு. சிவாஜியே தமிழ் டைட்டில்னா வேற எது தமிழ் டைட்டிலா இருக்க முடியும்? என்ன ஒரு ஸ்கேனிங் பாருங்க. அதுதான் அவருடைய இது. ஸோ அப்படி வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஐயா உங்களுக்கு நிறைய கவிஞர்களுடைய கவிதைகள் பிடிக்கும், நிறைய நீங்கள் மேடைகளை சொல்லியிருக்கீங்க. அப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்சமான நீங்கள் எழுதின கவிதையில் எதையா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு சிரிப்போட, நான் அதை 2 வரி சொல்லுவார்னு நினச்சேன். அப்படியே ஆரம்பித்தார். இல்லையா, நான் சங்கத்தமிழ் புத்தகத்தில் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அது புறநானூற்றிலிருந்து எடுத்தப்பட்ட அந்த வரிகளை கொண்டு 4 வரியில் புறநானூற்றில் எழுதப்பட்ட அந்த வரிகளை நான் கவிதை நடையில் எழுதியிருப்பேன். நான் எழுதியதிலேயே எனக்கு மிக பிடித்தமான கவிதை அந்த கவிதை தான் அப்படின்னார். அது எனக்கு சரி ஞாபகத்தில் இல்லையா, அது என்னையா அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்ல ஆரம்பித்தார். அதை எழுதும்போது அவருக்கு வயசு 37 வயசு. அப்போ அதையும் சொல்கிறார், நான் எழுதும்போது எனக்கு 37 வயசு அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறது அதை வந்து ஒரு மேடையில் தான் அதை பேச ஆரம்பித்தாராம் முதல்ல அந்த கவிதையை. அதுக்கப்புறம் தான் திரைப்படத்தில் அது வருது. அந்த கவிதையை அவர் சொல்கிறாரு, நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் தலைவர் கலைஞருடைய பழைய புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க. சுருள் முடி,
அப்படி சின்னதாக ஒரு கோடு போட்ட பென்சிலில் வர மாதிரி சின்னதாக லேசான அழகான ஒரு மீசை இருக்கும். ஒரு வேட்டியை விட ஒரு பெரிய துண்டு இருக்கும். அது அவருக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த துண்டு இங்கே போட்டு அங்கே போட்டு இங்கே கீழே போய் அங்கவஸ்திரம் தொங்கி பாகுபலி துண்டு மாதிரி இங்கே நிற்கும். அது பாட்டுக்கு அதோட பிறகு அது ஒரு அழகு, ஒரு மிடுக்கு. அந்த துண்டை இப்படி கையில் ஒரு ஷால் அப்படி ஏந்திட்டு அது இப்படி தான் கை வச்சிருப்பார். இந்த 2 விரல் தூக்கி இப்படி தான், இதான் அவரோட ஆரம்ப கால ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆனால் போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் அப்படியே பேச்சு இருக்கும். அப்படி அப்படி அந்த 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 துணியில் நீங்கள் அது அவர் பேசுனதை கற்பனை பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஏஜில் தான் அவர் பேசியிருக்கார். அவர் சொல்றார், குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேள்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும், வையத்தை பிடிப்பதற்கும் வெண்பகை முடிப்பதற்கும் புரியின் குகையினிலே அழகில்லை புதுமை அல்ல, கிளியின் மெய்சிலிருக்கும் கீழிறங்கும் தன்மையின் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை ஆங்கே, இல்லத்து வாயிலே வெள்ளத்தை சிறிது கலந்து கிண்ணத்து பிடி சோற்றை பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநிறை கிழவி ஒருத்தி, ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு முதல் இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்யென்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழட்டு தமிழச்சி, வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் உன்மகன் களத்தில் என்றான், மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி அக்கணமே, தாயம் ஆடுகையில் காய்களை இடப்பதுண்டு, காயம் முதுகிலா மார்பிலா கழறுகை என்றால் காயம் முதுகில் என்றான், கிழவி துடித்தனல் இதயம் உதித்தனல் என் முடவு ஒலித்து திக்கை நோக்கி முடிக்கின வேகம், ஆங்கே நந்தவன் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம் தேடினாள், செந்தவன் நாட்டை காக்க செத்து கிடந்த பிணக்குடியில் மத்தியிலே தன் மகனின் பிணத்தையும் கண்டாள், புரட்டி போட்டாள், இறந்து கிடந்தான் மகன் ஈட்டிக்கு மார்பு காட்டி, மகன் பிறந்திட்ட போது அடைந்த மகிழ்ச்சியை விட அவன் இறந்திட்ட போது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கினாள், அவள் கேட்டாள், கருத்தெரிய பொய் சொன்ன கயவன் எங்கே, வாழ் இங்கே அவன் நாக்கெங்கே என்று அந்த கவிதையை இப்போது நான் பேசியதோட உணர்ச்சி பூர்வமாக அந்த 90 வயதில் அந்த மூத்த தமிழ், அந்த கொஞ்சம் தமிழ், அந்த மஞ்சள் சால்வை எழுதின அந்த தங்க தமிழ் அப்படி சிந்தியதுன்னு பார்க்கும்போது எனக்கெல்லாம் அப்படி இப்ப சொல்ல கேட்கும்போது அந்த காட்சி அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. அப்படிப்பட்ட அதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த தமிழ் ஆளுமை தான் தமிழகத்தை இவ்வளவு காலம் ஒரு புதிய வெப்பத்தோடு அந்த சூரிய வெளிச்சத்துக்குள்ளே நம்மளை வச்சிருந்தது. அந்த மொழி ஆளுமை இன்றைய முதல் அமைச்சருக்குள்ள அப்படியே உள்ள ஊறி ஊறி, ஏன்னா நம்மளாம் எப்பயாவது கலைஞர் பார்த்துருக்கோம், வளர்ந்துருக்கோம், சதா சர்வசாரமா 24 மணி நேரமா அவருடைய சதையாக, அவர் நரம்பாக, அவர் உதிரமாக கலந்து பிறந்த அந்த தலைவருக்குள்ள அந்த மொழி இறங்கி 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 வேர் ஊன்றி அது இன்று ஒரு மிகப்பெரிய அழுத்தமான எதிர்ப்பு அரசியல் ஆளுமையாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அது பெரிய எதிர்ப்பு அரசியல் நம்முடைய முதல்வர் இருக்கிற வெளிப்படுகிற அரசியல்ங்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு தலைவர் இங்க இல்லைன்னா நம்மளை ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு இரும்பு கரம் அடித்து சாய்த்து விட்டு போய்கொண்டே இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இரும்பு தன்மை அந்த முதல்வருக்குள்ள ஏற்படுவதற்கான அந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு காரணம் அந்த மொழி ஆளுமை இருந்தது இல்லையா, அந்த ஆளுமை இவருக்குள் ஒரு அரசியல் ஆளுமையாக மாற்றம் செய்து அவர் இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பொற்காலமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. கலைஞர்கள் எப்போதும் சொல்வதை போல ஒரு தலைவனுக்கு லீடர்ஷிப் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த லீடர்ஷிப் என்பது வார்த்தைக்கான ஒரே பொருள் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது எந்த மறுப்புக்கும் இல்லாத ஒன்று. நிறைவாக இங்க என்னுடைய அன்பு சகோதரர் இங்க பேசவிருக்கிற பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நானே அவருடைய பேச்சினுடைய தீவிரமான ரசிகன். நிறைய அவர் பேசும்போது யூடியூப்ல வர வீடியோக்கள்லாம் தவறாம பார்ப்பேன். ஸோ அதனால அவருடைய பேச்சுக்கு வழிவிட்டு அதற்கு முன்னால் நாமளும் ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு வடிவமா ஒரு பழைய கதை, அந்த கதையை கொஞ்சம் மாற்றி ஒரு சிறுகதையாக எடுத்துட்டு வந்தேன். என்ன அப்படின்னா, அது இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தமான ஒரு கதையா இருக்கும். ஒரு ராஜா, பழைய கதை தான், நீங்க பழைய காலத்துல தான் இதை கற்பனை பண்ணிக்கணும், நீங்க புதுசாலாம் அதை யோசிக்க கூடாது. ஸோ ஒரு பழைய காலத்துல இருந்த ஒரு ராஜா, அவர் ஒரு மந்திரியோட ஒரு இரவு நேரத்தில் அவருடைய அரண்மனை வளாகத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு செய்தி வருது, வெகு விரைவில் இன்னும் 8 மாசத்துல போர் வரப்போகிறது, எதிரிகள்லாம் ரொம்ப வேகமா தயாராகிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம அந்த போரை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் அங்கே நடக்குது. அப்ப மன்னர் தன்னுடைய இளவரசனை கூப்பிடுறாரு. தம்பி, இது வரைக்கும் நான் தான் நேரடியாக மக்களை போய் சந்திச்சு போருக்கு தயாரா இருக்கிறாங்களெல்லாம் பார்ப்பேன், ஆனா இந்த முறை நீ போய் நம்முடைய கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, கோட்டை கதவுகள் வீரர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கிறதா, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இளவரசரை அங்க அனுப்புறாரு. இளவரசர் குதிரையில் ஏறி அவருடைய வேலையை செய்ய போறாரு. இப்ப அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ராஜா சொல்றாரு தன்னுடைய மந்திரிகள்கிட்ட, இளவரசரை மட்டும் அனுப்பிச்சா பத்தாது,
நம்ம இது வரைக்கும் நேரடியா போயிருக்கோம். இந்த முறை நாம யுத்தத்துக்கு தேசம் தயாரா இருக்கிறதா தெரிஞ்சுக்கிறதுக்கு மாறு வேஷத்துல போவோம் அப்படின்னு அந்த ராஜாவும் மந்திரி ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு அந்த நகரத்துக்குள்ள ஊடுருவி போயிட்டு இருக்காங்க. ஒரு இரவு நேரம் போறாங்க. போகும்போது அந்த மந்திரி என்ன பண்றாரு, ராஜா ஒரே நிமிஷம் அப்படி சொல்லி அவர் வளர்த்துட்டு இருக்கிற ஒரு கிளியையும் தூக்கி தன்னுடைய தோல்ல உட்கார வச்சுட்டு அவர் வர்றாரு. இப்ப ராஜா கேட்கிறாரு, நீ வர்ற ஓகே, கிளி எதுக்குங்கிறாரு. அது மகாராஜா நான் முடியும் போது சொல்றேன் அப்படி சொல்லி அந்த கிளியை தூக்கிட்டு 2 பேருமா நடந்து வராங்க. பார்த்தா ஒரு கடத்தூரில் வந்துட்டு இருக்காங்க. இவங்க மாறு வேஷத்துங்கிற யாருக்கு தெரியல. பார்க்குறாங்க ஒரு அல்வா கடை. அந்த அல்வா கடையில் நிறைய கூட்டம். ஆனால் இவரும் போய் ரொம்ப நாள் ஆச்சு அல்வா சாப்பிட்டு, சரி சாப்பிடுவோம் ஏன் டயட்லேயே இருக்கணும்ட்டு அந்த ராஜாவும் மந்திரி போய் அந்த இருட்டு கடையில் அல்வா எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது எதிரில் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே மொழிக்கடை அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கடை முளைச்சிருக்கு. அப்போ இந்த ராஜா கேட்டார், இது என்னப்பா இது புதுசாக இருக்கு, அல்வா கடை இருக்கு, பலகார கடை இருக்கு, என்னென்னமோ என்ன கடை இருக்கும், மொழிக்கடைன்னு ஒன்று வச்சிருக்காங்க யாரு? அப்போ மந்திரி சொல்றாரு, ஆமாங்க ராஜா, இப்போ புதுசா எல்லா இடத்துலையும் மொழிக்கடை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த கடையில மொழி வாங்கினீங்கன்னா வேலை இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு விளம்பரம் பண்ணி நிறைய பேர் இதையும் நம்பி போய் இந்த மொழியை வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ராஜா கேட்குறாரு, உண்மையிலேயே இந்த மொழி கடையில் படித்தோம்னா அதாவது வாங்கினோம்னா வேலை கன்ஃபார்மாக கிடைக்குமான்னு? கிடைக்குங்கய்யா, நிறைய பேர் பானிபூரி வித்துட்டு இருக்காங்க, ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும், அதனால் மொழி கடை அதை நம்பி போய் வாங்கிட்டு இருக்காங்க. பேசாமல் இதை அழிச்சிரும்னு சொன்னால் நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மந்திரி சொல்கிறார். அப்போ ராஜா சொன்னார், இல்லை நீங்கள் ஏற்கனவே இதை அழிக்கலான்னு சொன்னீங்க, இந்த மொழி கடையெல்லாம் வேணாம். இந்த கோடை காலத்தில் காட்டாமணி செடின்னு நம்ம ஊர்லெல்லாம் முளைக்கும், நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரியும். இந்த காட்டாமணி செடியோட குணம் என்னன்னா மளமள முளைச்சிரும். இதை அழிக்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், அழிக்க ஆரம்பிக்க கடகடன்னு வளர ஆரம்பிக்கும். அப்படி விட்டுறணும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கோடை மழைன்னு ஒன்று வரும் பாருங்க, அந்த மழை வந்ததுக்கப்புறம் வந்த வேகம் தெரியாமல் எல்லா காட்டாமணி செடி பட்டு போயிடும். அப்படி இந்த மொழிக்கடை ஒரு காட்டாமணி செடி தான்ப்பா, அது பாட்டுக்கு முளைக்கும், ஒரு கோடை மழை அடிச்சுன்னா அது பாட்டுக்கு விட்டு போயிடும், நம்மளாம் அழிக்க வேண்டியதில்லை, அதுவாக அழிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சவங்களுக்கு கைதட்டுறாங்க. நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அடுத்த கட்டத்தை கடந்து போயிடுறாரு. போனால் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த ராஜாவை பற்றி கடுமையாக திட்டிகிட்டு இருக்காரு, பயங்கரமாக திட்டுறாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்னப்பா நம்ம ஒன்றுமே செய்யலையே, மக்களுக்கு நன்மை தானே செய்யறான், நம்மளை பற்றி இவ்வளோ கடுமையாக திட்டுறாரு, இவருக்கு ஒரு கூட்டமும் கூடியிருக்க, அந்த கூட்டம் ரசிக்குதே அப்படிங்கும்போது ஒரு சின்ன வருத்தம் அடைகிறாரு. அப்போ அந்த மந்திரி சொல்றாரு, இல்லை மகாராஜா இதை நீ தப்பா எடுத்துக்காதீங்க, இதுக்கு முன்னால வேற ஒரு ஊருக்கு நான் போனப்ப இதே இவர் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு அதே கூட்டம் இருந்துச்சு, நான் கூட ஊருக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரே கூட்டம் தான், எல்லா ஊருக்கும் இந்த கூட்டம் தான் போயிட்டு இருக்கு, அதனால இதை பத்தி நம்ம பெருசா இந்த கூட்டம் பெருசாயிருமோ அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நான் அந்த காலத்துக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு ஏதாவது மாத்தி கனெக்ட் பண்ணி இந்த யூடியூப்ல மாத்தி போட்டுறாதீங்க. அதனால நான் அந்த காலத்து கதையை தான் சொல்றேன். கதை ராஜா கால கதை, மந்திரி கதை. ஸோ மூணாவதா அதை கடந்து போறாங்க. போனா ஒரு தெப்பக்குளம், அந்த தெப்பக்குளம் பூரா தாமரை பூவா இருக்கு. தாமரை பூ தெப்பக்குளத்துக்கு தாமரை பூவுக்கு உள்ள நின்றுட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கான். இப்ப ராஜா கேட்கிறாரு, என்னையா இது விந்தையா இருக்குது, உள்ளே தாமரை பூ இருக்கு, தெப்பக்குளத்துல இருக்கு, தண்ணியில இருக்குது, அதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்திட்டு இருக்கானே, இது இல்லையா வேணே, அவன் தாமரை பூ வளர்க்குற வந்தவன் அப்படின்னு மந்திரி சொல்றாரு. பாருங்க, திருப்பி நீங்க இந்த காலத்துக்கு மேலே நடக்கிறீங்க, இது அந்த காலத்துல தான். அந்த தெப்ப குளத்துல அப்படி தாமரைப்பூல இருந்துச்சு. இப்ப போயிட்டே இருந்தாங்க. அப்ப உள்ள இருந்து தெப்ப குளத்துல ஒருத்தவன் ரொம்ப நேரமா ஏதோ சொல்லணும்னு நினைச்சவன் ஒரு ஓலை சுவடி எடுத்து, ஏன்னா அந்த காலத்துல நடந்த கதை இல்லை, அதனால ஓலை இப்ப செல்போன்ல பேசுவான், இப்போ ஓலைக்கு சுவடி எடுத்து சல்லுன்னு வீசுறான். அந்த மந்திரி கிட்ட இருந்து விழுது. அவர் எடுத்து ராஜாட்ட படிக்கிறான். அந்த அவன் உள்ள இருந்தவன் எழுதுறான், ஐயா தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க, இந்த மாதிரி தாமரை பூ வளர்த்தா தங்க தாம்பாளம் தருவோம்னாங்க, அதை நம்பி நாங்களும் தெப்ப குளத்துல தாமரை பூ வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப தெப்ப குளத்தை காணோம், பூரா தாமரை பூவா முளைச்சு கிடக்கு. இந்த தாமரை பூவுக்கு என்ன ஒரு குணாதிசயம் பாத்தீங்கன்னா, பார்க்க அழகா இருக்கும். தாமரை பூ குளத்துல நீந்தினவங்களுக்கு தான் தெரியும், நீந்த விடாது. அதோடைய வேர்கள் நம்முடைய கால்களை கட்டி போட்டு உள்ள மூழ்கி மூச்சு தண்ணி செத்து போயிடுவான். இப்படி தாமரை பூ அகற்றிடலான்னு முடிவு பண்ணி தான் உள்ள இறங்கணும், வெளியில வர முடியல. உள்ள பூரா கால் பூரா தாமரை பூ வேற சுத்தி இருக்கு. தயவு செஞ்சு யாராவது ஆள் அனுப்பிச்சு இந்த தாமரை கூட வெட்டி எங்களை மீட்டு போங்க அப்படி சொல்லி அந்த ஓலை சூடு வந்துருச்சு. சரி அவரும் சரி இதையும் பரிசீலனை பண்ணுவோம், யுத்தம் வர்றதுக்குன்னு நேரம் இருக்குல்ல, வர்ற நேரத்தில் அந்த ஆட்டத்தை நமக்கு எப்படி ஆடணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே மெல்ல கடந்து அடுத்த இடத்துக்கு போறாங்க. அங்கே இதே மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான திருமலையில் ஒரு நாடகம். அங்கே நாடக நடிகர்கள்லாம் ரொம்ப உற்சாகமா அந்த மன்னர் அந்த மக்களுக்காக போட்ட திட்டங்களை எல்லாம் பேசி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் அதை ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் கருப்பழனியப்ப மாதிரி கூட ஒருத்தர் இருக்காரு, அது பேசிட்டு இருக்காரு. நான் அந்த காலத்தில் தான் சொல்றேன்,
ஸோ அப்படிலாம் சந்தோஷமா எல்லாம் இருக்கும்போது பரவாயில்ல, இப்படி நம்முடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிற நடிகர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு போறாரு. போனா அங்க ஒரு மொட்டை மரம், அந்த மொட்டை மரத்துக்கு அடியில் 2 பேர் நின்றுட்டு மூக்குல குத்திக்கிறாங்க. 2 பேர் டம்மு 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 டம்முன்னு குத்திக்கிறாங்க. மூக்கு பூரா வாயெல்லாம் ரத்தமா வடியுது. 2 பேரும் ராஜா வந்து அஜிஜோன்னு பதறி ஓடி போய், ஏப்பாப்பா நிறுத்துங்கப்பா, ஏன்ப்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்க பெரிய பஞ்சாயத்து இருக்கு, யாரும் தீர்க்க மாட்டேங்கிறாங்க. என்னப்பா பஞ்சாயத்து? இந்த மொட்டை மரம் இருக்கு இல்லைங்க, இது யாரோ வச்ச மரம், ஆனா இந்த இலையெல்லாம் இப்ப கொட்டி போச்சு. இது இப்ப மொட்டை மரம் ஆயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு ராத்திரி முழுக்க உட்காந்து கொட்டின இலையெல்லாம் இந்த மரத்துல ஒட்டுறேன். இந்த ஆளு பகல் போல ஒட்டின இலையெல்லாம் கொட்டிடுறான். நான் ஒட்டுறேன் அவன் கொட்டுறான், நான் ஒட்டுறேன் அவன் கொட்டுறான், அதனால 2 பேரும் குத்திக்கிறோம். இப்ப இந்த மரம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அந்த மந்திரி பதில் சொன்னாரு, இல்ல இது பிரச்சனை எளியான பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை இல்லை. ஒண்ணு பண்ணுங்க, 2 பேருமே ஒரு கோடையில கொண்டாந்து அடியோட மரத்தை வெட்டிருங்க, இந்த மரம் அவசியம் இல்லை. 2 பேரும் எடுத்து ஆளு பிரிச்சு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்பி போயிட்டார். இதுவும் அந்த காலத்தில் நடந்தது தான். ஸோ அடுத்தது அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நடு ரோட்டில் ஒருத்தர் புத்தகத்தெல்லாம் நிறைய சுமந்துக்கிட்டு, நான் வந்து 40 வயசு 5000 புத்தகம் படித்தேன், மெத்த படித்த மேதாவி நான், நீ அந்த ரோட்டுக்கு வரியா, உன் தைரியம் இருக்கா, நீ இந்த ரோட்டுக்கு வந்து வரேன், நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்காதவங்களாம் கூப்பிட்டு வச்சிருக்காரு. இந்த அண்ணா வாங்கண்ணே, அந்த ரோட்டுக்கு வரீங்கண்ணே, யாரை பார்த்தா அந்த ரோட்டுக்கு இந்த ரோட்டுக்கு கிடையாது. இப்போ இவர் யாருப்பா இவர் அப்படின்னு ராஜா ஷாக்கா கேட்டார். ஆனால் இவர் பெரிய மெத்த படித்த மேதாவி, இவர் பேர் தம்பி மலை. அவர் வந்து இப்படிதான் எல்லாரையும் வம்பு சண்டை போட்டு இருக்காரு. ஆனா இவர்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்குன்னு, என்ன அப்படின்னு கேட்டாரு ராஜா. நம்மளை ஜெயிக்கணும்னு எதிரிகள் போராடிட்டு இருக்காங்கல்ல, அவருக்கான முக்கியமான ஆசாமி இவர் தான் அப்படின்னு சொல்லி மந்திரி சொன்னார். ஓஹோ, அப்போ இவர் நம்மளுடைய எதிரியா அப்படிங்கிற ராஜா. மந்திரி சொன்னார், இல்ல இவர் தான் நமக்கு நண்பனே. இந்த ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எதிரியால ஒரு சில இடத்த கூட நமக்கு போட முடியாது. அதனால இவர் நம்ம விரட்டிக்க கூடாது, இவரை பத்திரமா நம்ம பார்த்துக்கணும். இவர் தான் நமக்கான சேஃப்டியான ஆளே, நம்மளை அவங்களை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போது இது நடுநிசி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா காய்கறி வித்துட்டு ஒரு அம்மாவும் ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு அந்த அம்மா நடந்து வருது. இப்போ மன்னர் கேட்குறாரு அந்த அம்மாட்ட, ஏமா இவ்வளவு நடுநிசை போச்சே, ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு ஒரு பெண்மணி தனியாக வரீங்களே, பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா இது எங்க மன்னர் ஆளுகிற ஆட்சி, இந்த மண்ணை ஆளுகிறது தமிழ் மன்னன். இந்த நிலத்தில் ஒரு பெண்மணி இரவில் தனியாக தன் மகள் வயது பெண்ணோடு நடந்து வருவதற்கான எந்த விதமான பயமும் இல்லை, பாதுகாப்பாக இருக்கிற ஒரே மண் இந்த மண் தான் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு 2 பேருமா இறுதியா அரண்மனைக்கே போறாங்க. கிட்டத்தட்ட விடிய போற தருணம் திரும்பியும் இளவரசன் வந்துட்டாரு. சந்தோஷமா வர்றாரு. என்ன அப்படின்னு கேட்கிறாரு, நிறைய கோட்டை கொத்தவங்க பாதுகாப்பு மகாராஜா, எல்லாமே சிறப்பா இருக்கு. போன முறை யுத்தத்தை சந்திக்கும் போது நம்ம படை திரட்டி தயாரா இருந்தோம், ஜெயிச்சிட்டோம். இந்த முறை என்ன தெரியுமா, மக்களே படையாக மாறி இருக்கிறார்கள். அதனால உறுதியான வெற்றி என்று சொல்லி இளவரசர் கிளம்புறாரு. மெல்ல சூரிய உதயம் அப்படியே நடக்குது. ராஜா முகத்தில் புன்னகை. மந்திரியும் சொல்லிட்டு, இதுதான் மகாராஜா நிலைமை, நகரவளம் போனதுல நான் அப்படியே கிளம்புறேன் அப்படி கிளம்ப போனார். உங்களுக்கு கேட்ட சந்தேகம் மாதிரியே தான் ராஜாக்கு வந்துச்சு. ஏப்பா நில்லுப்பா, நீ கிளம்பும் போது ஒரு கிளியை தூக்கிட்டு வந்தியே, அந்த கிளிக்கு என்ன காரணம், அது வந்ததுன்னு தெரியல போனதும் தெரியல, இப்ப கிளியை தூக்கிட்டு நீயும் போற, எதுக்காக கிளி கொண்டு வந்த அப்படின்னாரு. அப்ப மந்திரி சிரிச்சே சொன்னாரு, மகாராஜா இந்த கிளிக்கு பேரு திராவிட கிளி. உலகத்திலேயே பல ஆயிரம் பறவைகள் இனம் இருக்கு, அந்த எந்த பறவை இனக்கும் இல்லாத ஒரு குணாதிசயம் கிளிக்கு இருக்கு. நீங்க சொன்னா அந்த சொன்ன சொல்ல திருப்பி பேசுற ஒரே பறவை கிளிதான். நீங்க புறா பேசாது, மயில் பேசாது, காகம் பேசாது, கழுகு பேசாது, எதுவுமே நீ சொன்னதை திருப்பி பேசாது. ஆனா பறவைகள்ல சொன்னா சொன்னதை திருப்பி பேசுற ஒரே பறவை கிளி மட்டும்தான். அதனாலதான் கொண்டு வந்தேன். நகர்வலம் போகும்போது எல்லாமே நீங்க நகர்வலம் பார்த்தீங்க, ஆனா நான் எல்லா இடங்களையும் இந்த கிளியை ஒவ்வொரு வீடுகளுக்கும் அனுப்பிச்சேன். அந்த வீடுகளுக்குள்ள மக்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு இந்த கிளி கேட்டுட்டு வந்துச்சு. கடைசியா இந்த இடத்துக்கு வந்தபோது இந்த கிளி ஒட்டுமொத்தமா நகரத்துல எல்லாரும் என்னென்ன மக்கள் பேசிட்டு இருக்காங்கிறது எல்லாத்தையும் அந்த கிளி காதுல வாங்கி வச்சிருக்கு. இப்ப அந்த கிளி கிட்ட பேசுன்னா அது பேசும். என்னன்னா மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதை திருப்பி அது பேசும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது அந்த கிளி. நீங்க வேணா கேட்டு போறீங்க அந்த கிளி என்ன பேசுதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுடைய கையில அந்த கிளியை உட்கார வச்சாரு. அந்த கிளி மக்கள் எல்லாரும் அந்த நகரத்தில் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அது என்னன்னு அந்த ராஜாட்ட சொல்லுச்சு. மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு.
அது கிளி சொல்லுச்சோ புலி சொல்லுச்சோ, இங்க இருக்கிற எல்லா கிளி எல்லா புலியும் சொல்ல வேண்டிய ஒரே வாசகம், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. இதுதான் பிறந்த நாள் காணும் பெருமனிதருக்கு நாம் அளிக்கிற பிரம்மாண்டமான பரிசாக இருக்க முடியும். வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம்.